Hey, good evening, guys. Welcome to Infos Mind. Right, okay. ஓகே எஸ்டர்டே நோடோட ப்ராசஸ் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி நோடுனா என்னங்கிறத பார்த்துட்டு அதை வச்சு என்ன பண்ண முடியுங்கிறது நேற்று பார்த்தோம். ஸோ நேற்று பார்த்தது போக இன்னைக்கு வந்து கொஞ்சம் அதோட அட்வான்ஸ் டெக்னிக் என்ன, அது அட்வான்ஸ்டாக என்ன பண்ணியிருக்காங்கங்கிற ஒரு ஒரு 3 to 5 இல்லை 3 எக்ஸாம்பிள்ஸ் தான். ஸோ அந்த 3 எக்ஸாம்பிள்ஸை பார்க்கலாம். பார்த்துட்டு நீங்கள் இன்னைக்கு வந்து கான்செப்ட் எப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சா போதும். அதை தாண்டி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி ஏதாவது பண்ணணும் வைக்கணும், எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, அதை போட்டு எப்படியாவது என் மண்டக்குள்ளே ஏற்றிடணும் அப்படிங்கிற ஃபோர்ஸில் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. பிகாஸ் இப்படிலாம் கான்செப்ட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆல் செட்டில் டவுன் தானே? என்ன இஷ்யூ இருக்கா இருக்கும்? ஓகே. ஸோ ஃபுல் ஸ்டாக் அஜந்தா. ஸோ டுடேஸ் அஜந்தா இஸ் கலெக்ஷன். ஸோ ஒன்றும் இல்லை, அந்த நோடில் இருந்து ஒவ்வொரு வேல்யூவாக எடுத்து நீ என்ன பண்ண போகிறேங்கிறத நீங்கள் சொல்லணும். ஓகேவா? நேற்றுலாம் அந்த நோடை எப்படி பிரிண்ட் பண்ணோம் வச்சோங்கிறத எல்லாத்தையும் பார்த்தோம். இன்னைக்கு அதே வச்சு கலெக்ஷன்னா என்ன கலெக்ட் பண்ணி எடுக்கிறது, ஒவ்வொருத்தர் இடத்துல இருந்து கலெக்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி கலெக்ட் தான் பண்ண போகிறேன். ரைட்டா? ஓகே. JavaScript DOM collection, which is the way to group together related HTML elements. They are read-only and can be accessed using the properties of DOM object, such as the document object or a DOM node. ஸோ புரியுதா? டோமை வச்சு தான் எல்லாம் பேஸ் ஆகி வருது. ஸோ டோம் வச்சு தான் நீ எல்லாமே பார்க்க முடியும், இல்லைனாலும் எதுனாலும் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதில் கலெக்ஷன்ஸ்னால் என்ன அப்படின்னா அது ஒரு ரீட் ஒன்லி டைப் தான். ஸோ அதை ஒன்றால் ரீட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? அண்ட் தென் அதை என்ன பண்ணும் அப்படின்னா HTML எலமெண்ட்ஸை கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணி எடுத்து உனக்கு வந்து கலெக்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நீ இப்போ நிறைய HTML கோட் எழுதியிருப்பேன். ஒரு டிவ், ஒரு பேராகிராஃப், ஒரு H1, ஒரு H3, பட்டனு, அது இது நிறைய எழுதியிருப்பேன். அதில் உனக்கு H1 மட்டும் எடுக்கணும் அப்படின்னா இந்த கலெக்ஷனை வச்சு எடுக்க முடியும். ஸோ அந்த கலெக்ட் அப்படிங்கிற அது என்னது, கலெக்ட் பண்ணிட்டு வா, பிக் பண்ணி எடுத்துட்டு வரும், ஃபைண்ட் அவுட் பண்ணி. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி உள்ள ஒரு கான்செப்ட் தான். எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம், அதுலேயே உங்களுக்கு புரிஞ்சிடும் மேக்ஸிமம். ஓகேவா? ஸோ JavaScript DOM கலெக்ஷன்ஸ் என்னலாம் அப்படின்னா அதுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. என்னலாம் அப்படின்னா HTML collection object is an array like list of HTML elements. ஸோ எப்படின்னா நான் சொன்னோம்ல, ஒரு பேராகிராஃப் டேக் எழுதியிருப்பேன், ஒரு H1 டேக் எழுதியிருப்பேன், ஒரு H2 அண்ட் தென் பட்டன். இந்த 4 டேக் எழுதியிருக்கேன்னா ஒரு டிவுக்குள்ள, அப்போ அந்த 4 டேக்கையும் அது ஒரு அரே லிஸ்ட்டாக கன்சிடர் பண்ணியிருக்கோம். லைக் எக்ஸாம்பிளுக்கு இப்போ அரே ஆஃப் 0 என்ன, ஸோ நம்ம இந்த இண்டெக்ஸ் வேல்யூ வச்சு எடுப்போம் தெரியுமா? அரேனா என்ன, ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ள ஒவ்வொரு வேல்யூஸையும் போடுறோம் கம்மா போட்டு. கரெக்ட் தானே? அது ஞாபகம் இருக்குல்ல? அரேனா நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதுல்ல? அதில் யாருக்கும் டவுட் இல்லை? எனக்கு எதுவும் டவுட் இருக்கா? ஓகே, சூப்பர். ஸோ அரேல வந்து அது வந்து ஸ்டோர் ஆகி இருக்கும் ஒவ்வொரு எலமெண்ட்டும். ஸோ நீ ஃபர்ஸ்ட் பி டேக் எழுதியிருப்ப விச் இஸ் பேராகிராஃப், செகண்ட் வந்துட்டு H1 டேக் எழுதியிருக்க அப்படின்னா அப்போ அரே ஆஃப் 0, இண்டெக்ஸ் நம்பர் ஆஃப் அந்த 0ல யார் இருப்பாங்கன்னா பேராகிராஃப் இருப்பாங்க, இண்டெக்ஸ் நம்பர் ஆஃப் 1ல யார் இருப்பாங்கன்னா H1 இருப்பாங்க. ஸோ அந்த கான்செப்ட்ல அது அசைன் ஆகிக்கும்னு சொல்லுவாங்க ஆட்டோமேட்டிக்காக. அண்ட் தென் நோட் லிஸ்ட் ஆப்ஜெக்ட் இஸ் அ லிஸ்ட் ஆஃப் நோட்ஸ் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் அ டாக்குமெண்ட். ஸோ அதே தான், ஒவ்வொரு லிஸ்ட்டையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஒரு கலெக்ஷன் பண்ணி தான் அதை எடுத்துகிட்டே வரும். எங்கேருந்து? டாக்குமெண்ட்லேருந்து. ஓகேவா? சிம்பிளாக சொன்னால் அரேல இருக்கும், அரேலேருந்து ஒன்று ஒன்றா எடுத்து வந்து டிஸ்பிளே பண்ணிக்கும். நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் கலெக்ட் பண்ணணும்னு சொன்னேன். அது எப்படி கலெக்ட் பண்ணணும்னா அரே மூலியமாக வச்சு அந்த இண்டெக்ஸ் வேல்யூ வச்சு கலெக்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ரைட்டா? And then the form element collection in HTML DOM is used to set or return the collection of all input elements inside a form element. ஸோ ஒரு ஃபார்ம் கலெக்ஷனை பண்ணுது அப்படின்னா அதோட இன்புட்ஸையும் சேர்த்து ரிட்டர்ன், நீ என்ன டைப் பண்ணுறியோ அதை அப்படியே சேர்த்தும் அதை எடுத்துகிட்டு வரும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதனால் நான் HTML DOM form structure is used to returning all the form elements that are present inside the HTML document. ஸோ நீ என்ன டைப் பண்ணுறியோ அதே தான். இன்புட்னாலே என்ன, நம்ம டைப் பண்ணுறத கொடுக்குறது, நம்ம இன்புட் கொடுக்குறது. ஸோ நீ அங்கே என்னெல்லாம் டைப் பண்ணுறோ அதெல்லாம் ரிட்டர்ன் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? ரொம்ப போட்டு காம்ப்ளிகேட்டடாக எடுத்துக்காதீங்க. சிம்பிளாக டாம்னா என்ன, சாரி டாம் கலெக்ஷன்னா என்ன, HTML உள்ள எல்லா டேக்ஸையும் செப்பரேட்டாக அது வந்து அரே மூலியமாக பிரித்து அரேல இருக்கிற எப்படி இண்டெக்ஸ் வேல்யூ வச்சு நம்ம கூப்பிடுவோமோ அதே மாதிரி ஒவ்வொரு டேக்கையும் இண்டெக்ஸ் வேல்யூ வச்சு கூப்பிடுது அப்படின்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? இந்த ஸ்லைட் ஓகே தானே? எதுவும் டவுட் இருக்கா இருக்கும்?
சின்ன கேள்வி. இதுவும் உங்களுக்கு எதுவும் டிஃபிகல்ட்டா ஃபீல் ஆகுது அப்படின்னா நடுவில் நடுவில் வந்து ஓகே தானே கேட்டு தம்ஸ் அப் கேட்டுட்டே இருக்குங்க. அது எதுவும் உங்களுக்கு என்ன சும்மா சும்மா கேட்டுட்டே கிடக்காரு அப்படின்னு அந்த மாதிரி எதுவும் ஃபீல் ஆகுதா? லைக் ஃப்ராங்கா சொல்லுங்க, நான் நெக்ஸ்ட் டைம் குறைச்சி பண்ணலாம். சும்மா அப்படின்னா பரவாயில்லையே நோவா. சரிடா, ஓகே. சரி, ஓகே, நான் நெக்ஸ்ட் லைக் போகிறேன். சரி, ரைட். ஸோ நெக்ஸ்ட் DOM collections can be used to perform a variety of tasks. ஸோ நிறைய டாஸ்க் பண்ண முடியும். என்ன அப்படின்னா டிரான்ஸ்ஃபர்சிங் த DOM. ஸோ டிரான்ஸ்ஃபர்சிங் த DOM அப்படின்னா ஒரு ஐடியா உன்னால மாற்ற முடியும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும் அங்கேருந்து இங்கே, இங்கேருந்து அங்கன்னு மாதிரி. ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு இங்கிலீஷ் நாலேஜுக்கு அஃபோர்டபுளாக உங்கள் மைண்ட் செட்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளாக பார்க்கும்போது உங்களால் கண்டிப்பாக ரிலேட் பண்ணிக்க முடியும். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் என்ன டாஸ்க் அப்படின்னா ஆடிங், ரிமூவிங் ஆர் மாடிஃபைங். ஸோ இது எல்லாமே நம்ம பண்ணுறது தான், அந்த ஆடிங், மூவிங், ரிமூவிங்லாம். ஓகேவா? அண்ட் தென் சேஞ்சிங் த ஸ்டைல். கேட்கவே வேணாம், ஸ்டைலும் மாற்ற முடியும். ரெஸ்பாண்டிங் டு யூசர் ஈவெண்ட்ஸ். ஸோ நீ என்ன சொல்றியோ அது நடக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஆன் கிளிக் ஃபங்க்ஷன், நீ கிளிக் பண்ணால் என்ன நடக்கணும்னு சொல்றீங்களா? ஸோ இது எல்லாமே ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஒரு கலெக்ஷன் மூலியமா அந்த நோடு மூலியமா பண்ண முடியும்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அது என்னங்கிறத நம்ம எக்ஸாம்பிள்ஸ் வரும் பார்க்கலாம். ஓகே, HTML collection object. An HTML collection object is an array like data structure of HTML elements. When you use the get element by tag name method to access DOM elements, it returns an HTML collection object. ஸோ நான் சொன்னேன் எப்படி கலெக்ட் பண்ணுது அப்படின்னா ஒரு அரேக்குள்ள வச்சு கலெக்ட் பண்ணுதுன்னு சொன்னேன். கரெக்டா? ஸோ அரேக்குள்ள வச்சு கலெக்ட் பண்ணுது அப்படின்னா நீ வந்து எப்படி கோடுட்ட சொல்லுவ? ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட்ல எப்படி சொல்லுவ அப்படின்னா இந்த மெத்தட் விச் இஸ் கெட் எலமெண்ட் பை டேக் நேம். ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 4 டேக் இருக்கு. ஒரு பேராகிராஃப் டேக், ஒரு H1 டேக், H3 டேக், ஒரு பட்டன் டேக். 4 டேக் இருக்கு. நாலுமே ஒவ்வொரு அரேல போய் உட்காந்துருக்கும். ஸோ இண்டெக்ஸ் ஆஃப் 0ல P டேக், இண்டெக்ஸ் ஆஃப் 1ல H1. ஸோ அந்த மாதிரி அரேல போய் உட்காந்துருக்கும். நீ அந்த இதை அதுல உள்ள ஒரு பேராகிராஃப் டேக கூப்பிடுற அப்படின்னா கெட் எலமெண்ட் பை டேக் நேம்னு சொல்லி கூப்பிடணும். எப்படி ஐடியை கூப்பிடுவோமோ அந்த டேக் நேம் வந்து இந்த நேமை யூஸ் பண்ணி கூப்பிடணும். ஓகேவா? And then it is the same as an array but not an array. இது எதுக்கு லூஸ் மாதிரி போடுறது இல்லை, சேம் தான் அரேயா ஆனால் நாட் அரேயான்னு சொல்றாங்க. ஸோ அது என்னன்னு பார்க்கலாம். யூ கேன் ட்ரான்ஸ்ஃபர் த HTML collection and access each HTML element through the index. ஸோ புரியுதுல, அந்த இண்டெக்ஸ் வேல்யூ வச்சு தான் உன்னால ஆக்சஸ் பண்ண முடியும், இல்லைன்னா முடியவே முடியாது. அதை வச்சுட்டு பாப்போ புஷ்ஷோ அந்த மெத்தட்ஸ்லாம் நீ பண்ண முடியும். இந்த பாப் புஷ்லாம் நம்ம முன்னாடி காலத்தில் படித்தோம். ஸோ இது எதுக்கு அப்படின்னா அதான் அந்த பாப் புஷ்னா அந்த ப்ளஸ் மைனஸ் புஷ், அங்கே தூக்கி போடு இங்கே தூக்கி போடு கொண்டு வாவான், அந்த கான்செப்ட் தான். இதெல்லாம் நம்ம மைண்டில் ஸ்டோர் ஆகி நிற்கணுங்கிறது அவசியம் இல்லை. டக்குன்னு தெரியலன்னா நான் எப்போ சொன்ன மாதிரி கூகுளில் எடுத்து என்னங்கிற ஒரு ரெஃபர் மாதிரி டக்குன்னு எடுத்து பார்த்துக்கலாம். எப்படி வழி தெரிலன்னா மேப் எடுத்து பார்ப்போமோ அந்த மாதிரி. ஸோ இதுக்கெல்லாம் போட்டு ரொம்ப ப்ரெஷர் ஆகிக்கணும். ரைட்டா? ஸோ த மெத்தட்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் கிவன் பிலோ ரிட்டர்ன் த HTML collection. ஸோ நீ கொடுக்குற மெத்தட்ஸும் ப்ராப்பர்ட்டிஸும் வச்சு தான் HTML கலெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ரைட்டா? இன்னும் எக்ஸாம்பிள் வர மாட்டேங்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் HTML collection object. ஸோ என்னென்ன பண்ணுறாங்க, ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு என்னெல்லாம் பண்ண முடியும். அதாவது நம்ம டேக் நேமை வாங்கிடுவோம், வாங்கிட்டு என்ன பண்ணுவோங்கிறது நம்மளுக்கு தெரியாதுல்ல. ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. லென்த் ஐட்டம், நேம்டு ஐட்டம். ஸோ இதெல்லாம் என்னென்ன பர்பஸ்க்கு யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ லென்த் வந்து நம்மளுக்கு தெரியும், உள்ள ஒரு கவுண்டை சொல்றது. மொத்தமாக ஒரு அரேல 5 இருக்கு அப்படின்னா நம்மளால பார்த்தோன்னே சொல்ல முடியும். ஆனால் கம்ப்யூட்டர்ட்ட அதை எப்படி கேட்கணும்னா லென்த்துன்னு சொல்லி இந்த அரேல எவ்வளோ லென்த்துன்னு அப்படின்னா அது 5ன்னு அப்போ டிஸ்பிளே பண்ணும். ஸோ அதனால லென்த். ரைட் தானே? அண்ட் தென் டு கெட் எலமெண்ட்ஸ் ஃப்ரம் அ ஸ்பெசிஃபிக் இண்டெக்ஸ். ஸோ நீ ஐட்டம்னு போட்டுட்டு ஏதாவது ஒரு இண்டெக்ஸ் வேல்யூ 1 or 2 போட்டேன்னா அது ஸ்பெசிஃபிக்காக போய் எடுத்துட்டு வரும். ஸோ அதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவாங்க? ஐட்டம். அண்ட் தென் நேம்டு ஐட்டம் அப்படின்னா டு கெட் த HTML எலமெண்ட் யூசிங் இட்ஸ் ஐடி. நம்ம எப்படி டாமை வந்து ஐடி வச்சு கூப்பிடுவோம், டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி பிராக்கெட்குள்ள டபுள் கோட்ஸ்ல என்ன ஐடி போடுவோம்ல, அந்த மாதிரி இப்போ ஒரு சில டேகுக்கு வந்து ஐடி கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படி கொடுத்துருக்கும் போது நீ இந்த ஐடி நேமை வச்சு கால் பண்ணிக்கலாம், இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ள அந்த ஐடி நேமை போட்டு கால் பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க. ரைட்டா? சரி, ரைட்டு. இது இந்த 3 ப்ராப்பர்ட்டி ஓகே தானே? எதுவும் டவுட்ஸ் இருக்கா? ஜீவா ஓகே, இன்ஃபென்ட் ஓகே, அசினா திரும்ப நடத்தணுமா எதுவும்? சரி, ஓகேவா? எஸ், எக்ஸாம்பிள் வந்துட்டு ஸோ இங்கே அவுட்புட்டில் ஒரு 4 லைன் இருக்குது. ஜாவாஸ்கிரிப்ட் HTML DOM, ஹலோ வேர்ல்ட், ஹலோ நார்வே,
the inner HTML of the second paragraph is hello nowhere. நேற்று வந்து நம்ம மேனுவலாக டைப் பண்ணிகிட்டே இருந்தோம் கரெக்டாக, எங்கே டைப் பண்ணணும் எங்கே வரணும். இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு இந்த ரெண்டு இதுல இருந்து ஒரு வேல்யூவை ஒரு பீட்டாக எடுத்து இங்கே போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ அதுதான் இங்கே பண்ண போகிறோம், எப்படிங்கிற பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி ஒரு மேலே ஒரு H2 ரெண்டு பீட்டாக் இருக்கு, H2ல ஜாவாஸ்கிரிப்ட் HTML DOM அதை வச்சாச்சு. ரெண்டு பீட்டாக்ல ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஹலோ வேர்ல்ட், அடுத்து ஹலோ நார்வே. ஓகேவா? ஸோ மூணாவதா நீ பிரிண்ட் பண்ற இங்கே கரெக்டா. ஸோ அதை நல்லா வச்சிருக்கேன், விச் மீன்ஸ் ஒரு பேராகிராஃப் டேகை ஓப்பன் பண்ணி ஐடி டெமோன்னு வச்சு சும்மா வச்சிருக்கேன். ஓகேவா? ஓகே, நீ வச்சுட்டேன். இது வர ஓகே, உங்களுக்கு ஆல்ரெடி புரிஞ்சிடும். ஓகேவா? இப்போ அந்த ஐடியை நீ கால் பண்ணி என்ன பிரிண்ட் பண்ண போறேங்கிறத எழுதணும் கரெக்டா. நம்ம ஈஸியா எப்படி பிரிண்ட் பண்ணுவோம், அந்த எலமெண்ட் அந்த ஐடியோட விச் மீன்ஸ் டாக்குமெண்ட்.கெட் எலமெண்ட் பை ஐடி, இந்த ஐடியை வாங்கி அதுக்குள்ள .inner HTML ஈக்குவல்ஸ் டு போட்டு டபுள் கோட்ஸ்ல என்ன வேணுமோ அதை அப்படியே பிரிண்ட் பண்ணிடுவோம். அது நேராக அந்த பி டேக்ல போய் பிளேஸ் ஆகி பிரிண்ட் ஆகும் கரெக்டா. ஸோ அந்த மாதிரி த இன்னர் HTML ஆஃப் த செகண்ட் பேராகிராஃப் இஸ் அப்படிங்கிற வர பிரிண்ட் ஆகும். இப்போ நான் ஹலோ நார்வேயை இங்க இருந்து பிரிண்ட் பண்ணுவோம், நான் மேனுவலா டைப் பண்ணக்கூடாது. இங்க மேனுவலா டைப் பண்ணா இப்படி அழகா வந்துடும். பட் நான் இங்க இருந்து எடுக்கணும். இங்க ஒரு 15 பீட்டாக் இருக்கு, அதுல ஒரு பீட்டாக் எடுத்து நான் இங்க பிரிண்ட் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஒரு ஸ்கிரிப்ட்ல, ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட்ல வந்துட்டு கான்ஸ்டன்ட் மை கலெக்ஷன் ஈக்குவல்ஸ் டு document.get element by tag name of p. ஸோ மை கலெக்ஷன்ல யார் அசைன் பண்ணிருக்காங்க அப்படின்னா HTML கோட்ல இருக்கிற p டேக் எல்லாம் அப்படின்னு. ஸோ p டேகை நீ மை கலெக்ஷன்ல அசைன் பண்ணியிருக்க. அப்போ நீ கன்சோல்ல மை கலெக்ஷன் பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டும் வந்துடும், ஹலோ வேர்ல்ட் ஹலோ நார்வேன்னு வந்துடும். பிகாஸ் மூணாவது ஒரு டேக் இருக்கு, பட் அது நல்லா இருக்கு, அதனால வராது. ஓகேவா? ஸோ நீங்க என்ன பண்ணிருக்க, உன் HTML கோடோல எல்லா பி டேகையும் எடுத்து மை கலெக்ஷன்ல போட்டு வச்சிருக்க. இந்த லைன் புரியுதா? யாருக்கு எதுவும் டவுட் இருக்கா? நெக்ஸ்ட் லைன் போக போறேன். ரைட். ஸோ ஓகே, சூப்பர். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா எல்லா டேகையும் எடுத்து மை கலெக்ஷன்ல வச்சுட்டு இப்போ வாங்குறேன், யாரை? டெமோவை வாங்குறேன் ஐடியா. ஸோ document.get element by id of demo.inner HTML எனக்கு என்ன பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா the inner HTML of the second paragraph is அப்படின்னு டபுள் கோட்ஸ்ல போட்டு முடிச்சிட்டேன். அதுவும் இங்க பிரிண்ட் ஆயிட்டு. ஓகேவா? இப்போ என்ன நடக்கு அப்படின்னா பிளஸ். ஸோ அடுத்து என்ன, இது பக்கத்திலே வரணும்னா பிளஸ் போடணும். இதை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஜாவாஸ்கிரிப்ட்னாலே அப்படிதான் பண்ணணும். இன்கேஸ் சி ப்ரோக்ராம் அதெல்லாம் கொஞ்சம் இந்த கமா ஜாவால வந்து ப்ளஸ் தான் வரும் மேக்ஸிமம். ஸோ அதனால வரும். இப்போ எனக்கு இந்த பேரால உள்ள செகண்ட் லைன் வேணும். ஓகேவா? நீ எந்த டேக் எடுத்திருக்க, டேக் நேம்னு போட்டு பி டேக். அப்போ அந்த பி டேக்ல ஒரு 15 பி டேக் இருக்குன்னா 15 பி டேக்கும் போய் அரேல ஸ்டோர் ஆயிடும். அந்த அரே வேல்யூ தான் அந்த மை கலெக்ஷன்ல அசைன் ஆயிருக்கு. பட் இங்க நம்ம கோட்ல இருக்கிறது ரெண்டு பி டேக் தான், அதுவும் இது அரேல ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ ஒரு அரேக்குள்ள இப்படி ஸ்டோர் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் வேல்யூ வந்து இது விச் இஸ் 0. செகண்ட் இண்டெக்ஸோட வேல்யூ நம்பர் 1. ஸோ 0 1 2 தான் ஆரம்பிக்கும் இண்டெக்ஸோட வேல்யூ. இது சிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு நான் சொல்றேன், அரேனாலே 0 1 2 3 தான் ஆரம்பிக்கணும். நான் ஆல்ரெடி நடத்திருப்பேன் நடுவில். ஓகேவா? ஸோ அதே மாதிரி நீ பி டேக்னு சொன்ன உடனே அது நேராக போய் கோடில் போய் தேடும் எத்தனை பி டேக் இருக்குன்னு. இது ஒன்று இது ஒன்று, இதையும் கணக்கு எடுத்திருக்கும். பட் நல்லா இருக்கிறனால அவ்வளோவா கன்சிடர் பண்ண. ஸோ 3 பி டேக் இருக்கு, மூணையுமே தூக்கி ஒரு அறையில ஸ்டோர் பண்ணிடும். அந்த அறையில் உள்ள ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் வேல்யூ வேறு 0. ஸோ இந்த 0 தான் இவங்க, 1 தான் இந்த பி டேக், 2 தான் இந்த பி டேக் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆயிடும். ஓகேவா? நீ இந்த டேக்ஸ் எல்லாம் எங்க கொடுத்துருக்க, மை கலெக்ஷன்ல கொடுத்துருக்க. அப்போ பிளஸ் மை கலெக்ஷன் ஆஃப் 1 அப்படின்னு சொன்னீங்கன்னா அரேல போயிட்டு 0 விட்டு 1ல யார் இருக்கா, ஹலோ நார்வே, அதை தான் இங்க பிரிண்ட் பண்ணணும். ஸோ நீ HTML போய் தேடணும்னால .inner HTMLங்கிறத மென்ஷன் பண்ணி ஆகும். நீ டெமோ ஐடியில இருந்து எடுக்கும் போதும் எங்க இருந்து எடுக்கங்கிறத சொல்ற, இன்னர் HTML இருந்து. அதே மாதிரி பிரிண்ட் பண்றதையும் எங்க பிரிண்ட் பண்ண போறங்கிறதையும் இங்க நீ மென்ஷன் பண்ணிடணும். ஓகேவா? ஐடியை நம்ம வாங்கினாலும் எந்த HTML-குள்ள போகணுங்கிறத நீங்க சொல்லணும். ஸோ அதனால இன்னர் HTML-குள்ள போய் பிரிண்ட் பண்ணு. யாரை பிரிண்ட் பண்ணு? மை கலெக்ஷனை பிரிண்ட் பண்ணு. மை கலெக்ஷன்ல யாரெல்லாம் இருக்கா, ஒரு 2 அரே இருக்கு. 2 அரேல 0 1 இருக்கு. 0th அரே யாரு, ஹலோ வேர்ல்டு. 1th அரே யாரு, ஹலோ நார்வே. ஸோ மை கலெக்ஷன் ஸ்கொயர் பிராக்கெட்ல 1ன்னு கொடுத்தேன்னா
அது நேரா போய் இந்த இதை எடுத்துட்டு போய் இங்க பிரிண்ட் ஆயிரும். அவ்வளவுதான் இந்த ஒர்க். ஸோ இது எப்படி நடக்கு? கலெக்ஷன் கலெக்ட் பண்ணுது. எப்படி? பேராக பி டேக ஒன்னொன்னா எடுத்து வச்சுட்டு கலெக்ட் பண்ணதை நீ சொன்னதை அது போய் எடுத்து கொடுக்கும். நீ வந்து எனக்கு ஒன்னு கொடு அப்படின்னா ஒன்னு எடுத்து கொடுத்துருவோம். அந்த மாதிரி தான். இப்ப புரிஞ்சுதா? ஓகே தானே? எதுவும் திரும்ப நடத்தணுமா? சீனாக்கு ஓகே, அஜிதாக்கு ஓகே, இன்ஃபேண்ட் ஓகே, ரைட் ஓகே. அனஃபா எத்தாட் லேட்டாக இருந்தனால கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கும். பார்க்கலாம். ஜீவதர்ஷினி இருக்கீங்களா? எஸ் இருக்காங்க. என்னன்னு தெரியல, நெட்வொர்க்காக இருக்கலாம். ரைட் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் போகிறேன். நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் இந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ரைட் ஓகே. ஸோ HTML கலெக்ஷன் லென்த். ஸோ நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னா, நான் சொன்னேன் ஒரு கண்ணா பின்னான அரே இருந்துச்சு, அது மொத்தமா எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். நீ லென்த்னு ஒரு வேர்டு போட்டு தெரிஞ்சுக்கணும். கரெக்ட் தானே? ஸோ அதை வச்சு இங்க என்ன பண்ணியிருக்காங்க பார்ப்போம். திஸ் டாக்குமெண்ட் கண்டெய்ன்ஸ் 3 paragraphs. ஸோ அதே மாதிரி தேர்ட் லைன்ல மேனுவலா பிரிண்ட் ஆயிருக்கு. சாரி, ஆட்டோமேட்டடா பிரிண்ட் ஆயிருக்கு. மேனுவலா நம்ம டைப் பண்ணல, ஸ்கிரிப்ட் மூலியமா டைப் பண்ணி அனுப்பியிருக்கோம். ஸோ அதே மாதிரி ஒரு பி டேகை கலெக்ட் பண்ணி மை கலெக்ஷன்ல அசைன் பண்ணிட்டு என்ன பண்றேன்னா டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி டெமோ. ஸோ இந்த டெமோ வாங்கிட்டு டாட் இன்னர் HTML திஸ் டாக்குமெண்ட் கண்டைன்ஸ் அப்படின்னு விட்டுட்டு பிளஸ் ஒரு லைன் எழுதிட்டு பிளஸ் பேராகிராஃப்னு போட்டு முடிச்சிட்டேன். ஸோ இந்த 3 இருக்க வேண்டிய இடத்துல நீ என்ன எழுதியிருக்க அப்படின்னா மை கலெக்ஷன் டாட் லென்த். நான் அப்பவே சொன்னேன், எந்த டேக் நேமே நீ வாங்கினியோ அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் அரேல ஸ்டோர் ஆயிரும். ஸோ நீ பி டேக் வாங்கினேன்னா அப்போ இந்த 3மே ஒரு அரேல ஸ்டோர் ஆயிருக்கும். போன ஸ்லைட்லயும் சொன்னேன், ஸ்டோர் ஆனதுல கலெக்ஷன் மை கலெக்ஷன்ல வச்சிருக்கேன். அப்போ நீ லென்த்னு போட்டா 3 தானே அர்த்தம். ஸோ அந்த 3 தான் இங்க பிரிண்ட் ஆயிரும். அவுட்புட்ல ஆட்டோமேட்டிக்கா இங்க 3ன்னு வரும். சப்போஸ் 4-5 நீ இதுக்கு கீழே ஒரு 4-5 பி டேக் எழுதுனேன்னா 5 அப்படிங்கிற லென்த்தை சொல்லிடும். நீங்க என்ன கொடுக்குறியோ அதுதான் எடுக்கும். சப்போஸ் இங்க H2ன்னு கொடுத்தேன்னா டோட்டல் லென்த் எவ்வளோ? இங்க கோடு படி 1 தான் இருக்கு. ஸோ அது 1 தான் பிரிண்ட் ஆகும். புரிஞ்சுதா இந்த இது எப்படின்னு? HTML கலெக்ஷன் லென்த்தை உன் லென்த் மூலியமா நீ எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கிறேன். ஓகேவா? சரி ரைட். ஓகே. இன்ஃபேண்ட் நசினா ஓகே தானே? ஓகே, நான் நெக்ஸ்ட் ஸ்லைட் போறேன். டவுட்னா டக்குன்னு மைக் ஆன் பண்ணி கேளு. ரைட்டா? ஓகே, நெக்ஸ்ட் the length property is useful when you want to loop through the elements in a collection. இவன் என்ன பண்ற அப்படின்னா அந்த நான் இடையில சொன்ன ஸ்டைல் கலரா உன்னால மாத்த முடியும் அப்படின்னு சொன்னேன். கரெக்டா? நான் ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல காமிக்கிறேன். ட்ரான்ஸ்ஃபர் பார்த்துட்டோம். ஆடிங் ரிமூவிங் கிட்டத்தட்ட ஆட் பண்றது எப்படின்னு பார்த்தோம். சேஞ்சிங் த ஸ்டைல் அண்ட் தென் கிளிக் பண்ணா இந்த ஈவெண்ட்ஸ் நடக்கும். இது எப்போ நம்மளுக்கு தெரிஞ்சது தான். ஆன் கிளிக்கை கொடுத்து ஒரு ஃபங்க்ஷன் எழுதிட்டானா கிளிக் ஆகும்போது அந்த ஃபங்க்ஷன் காலாய் நடக்கும். நீ கிளிக் பண்ணாதான், கிளிக் பண்ணலைன்னா அது நடக்காது. ஸோ இதை பத்தி வரியில இந்த ஸ்டைலை நம்மளால மாற்ற முடியும்னு சொல்லிக்கலாம். ஸோ அதனால ஸ்டைல்லாம் என்ன, ஏதாவது கலர் கொடுக்கணும், அங்கே பேக்ரவுண்டை கூட அதை கொடு, அந்த மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி இதுதான் இங்கே ஒன்று பார்த்துருக்கோம். ஸோ என்னன்னு பார்க்கலாம். ஒரு ஒரு ஹெட்டிங் இருக்கு, 3 பேராகிராஃப் வந்து ஒரு பட்டன் இருக்கு. என்ன நடக்கும்னு தெரியல. ரைட்டா? ஸோ கோடாவே பார்க்கலாம். H2 JavaScript HTML DOM. ரைட் ஓகே. அண்ட் தென் ஒரு பேராகிராஃப் அடுத்த பேராகிராஃப் கிளிக் பண்ணுங்க. எத்தனை இருக்கு? 1 2 3 4 5 டேக் இருக்கு. 5ல மொதல் டேக் வந்து H2, மீதி 3 என்னது பி டேக். 5வது டேகா பட்டன்ல ட்ரை இட்னு கொடுத்து ஒரு ஆன் கிளிக் கொடுத்துருக்கேன். கிளிக் ஆனா என்ன நடக்கும்னா ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த ஃபங்க்ஷனை கால் நேம் என்ன? மை ஃபங்க்ஷன். ஸோ அதுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் ஃபங்க்ஷன் டெக்ளேர் பண்ணாதான் உன்னால கால் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட்ல போய் டெக்ளேர் பண்றேன் ஃபங்க்ஷன் மை ஃபங்க்ஷன். ஸோ அதுக்கு நீ வேற பேர்னாலும் வச்சுக்கலாம், இப்படி குழப்புற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இங்க வந்துட்டு ஃபங்க்ஷன் நேம் வந்து இன்ஃபைன் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இன்ஃபைன்ங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கோம். கிளிக் பண்ணுவேன். உள்ள என்ன நடக்கும்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னா மை கலெக்ஷன்ஸ்குள்ள யாரை வச்சிருக்கேன்? பி டேக வச்சிருக்கேன். அப்போ பில 3 அரே போய் உட்காந்துரும். ஹலோ வேர்ல்டு ஒன்று, ஹலோ நார்வே ஒன்று, கிளிக் த பட்டன் டு சேஞ்ச் த கலர் ஆஃப் ஆல் பி எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறது போய் உட்காந்துரும். ரைட்டா? உட்காந்துட்டு சரி, இப்போ நான் ஒரு ஃபார் லூப் எழுதுறோம். ஃபார் லெட் I is equal to 0. ஸோ இந்த ஐயை டிக்ளேர் பண்ணணும். வெளியேனாலும் நீ பண்ணலாம். ஸோ இங்கே உள்ள பண்ணியிருக்காங்க லெட் I equals to 0. ஓகே. I less than my collection dot length. ஸோ collection dot length அப்படின்னா நான் போன ஸ்லைட்ல சொன்னேன்,
நீ அசைன் பண்ண டேக் நேம் வந்து எவ்வளோ இருக்குங்கிறத சொல்லும். நீங்க என்ன அசைன் பண்ணியிருக்க டேக் நேம் பி டேக சொல்லியிருக்க கரெக்டா. பி டேக் கோட்ல எத்தனை இருக்கு? 3 இருக்கு. அப்போ கலெக்ஷன் டாட் லென்த் எத்தனை? 3. ஸோ I less than 3. ஓகேவா? இது ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா உள்ள போய் எல்லாத்தையும் ரெட்டா மாத்துன்னு சொல்லியிருக்கோம். எப்படி ரெட்டா மாத்தணும் அப்படின்னா மை கலெக்ஷன் ஆஃப் ஐ. ஸோ மை கலெக்ஷன் ஆஃப் ஐ அப்படின்னா என்ன? ஐ இருக்கிற வேல்யூல போய் யார் ஒருப்பா ஃபர்ஸ்ட் 0 போவா. அப்போ மை கலெக்ஷன் ஆஃப் 0 யாரு? இந்த ஹலோ வேர்ல்டு தான். புரியுதுல? சாரி, நடுவிலே கேட்கணும்னு நினைச்சேன். அந்த மை கலெக்ஷன் டாட் லென்த் வர புரிஞ்சுதுல ஃபார் லூப்ல என்ன போட்டிருக்கோன்னு? யாருக்கு எதுவும் டவுட் இருக்கா? இந்த லென்த் வர ஓகே ஓகே ரைட் ஓகே. ஸோ 3 இருக்கு. இப்போ நெக்ஸ்ட்ல நான் அந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சு, இந்த கண்டிஷன் ட்ரூனா இதுக்குள்ள வரும் கரெக்டா. இதுக்குள்ள வந்தா என்ன பண்ண சொல்லியிருக்கேன்? மை கலெக்ஷன் ஆஃப் ஐ. ஐல வந்து 0 உட்காரும் ஃபர்ஸ்ட். 0 யாரு? இவங்க ஹலோ வேர்ல்டு. ஏன்னா அரேல உள்ள ஃபர்ஸ்ட் 0th வேல்யூ இவங்க தான். அவங்கள என்ன மாத்தணும்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஸ்டைல் டாட் கலர். ஸோ இப்படிதான் நீ எழுதணும், டாட் டாட் வச்சு எழுதணும். ஸ்டைல் பண்ணு, என்ன ஸ்டைல் பண்ணு? கலர் பண்ணு. என்ன கலர் பண்ணு? ஈக்குவல்ஸ் டு ரெட் அப்படின்னு சொல்லணும். இதுதான் ஜாவா ஸ்கிரிப்ட்ல இப்படி நார்மலா ஸ்டைலா நீ மாத்தக்கூடிய விஷயம். நீ அங்க என்னதான் நீ அங்க போய் சிஎஸ்எஸ்ல போயிட்டு அதுக்கு கலர் வந்து ப்ளூன்னு வச்சிருந்தனாலும் நீங்க ஸ்கிரிப்ட்ல மாத்திட்ட ரெட்னு மாத்திட்டேன்னா அங்க மாறிடும். ஓகேவா? இதுதான் ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஸ்டைல் மாத்தக்கூடிய இந்த டேக். நீ இந்த இது உனக்கு குழப்பம்னு நினைக்கேன். இதை மட்டும் ஃபர்ஸ்ட் பாரு. ஸ்டைல்ல கலர் கொடு. ஸோ இந்த இடத்துல ஏதாவது ஒரு வேரியபிள் ஏன்னு வச்சுக்கோ. ஏ டாட் ஸ்டைல் டாட் கலர். ஸோ ஸ்டைல் பண்ணு, என்ன ஸ்டைல் பண்ணு? கலர் பண்ணு. என்ன கலர் ஈக்குவல்ஸ் டுங்கிறத மென்ஷன் பண்ணணும். ஸோ பேக்ரவுண்ட் கலர்னா நீ இந்த இடத்துல கலர் எடுத்துட்டு பேக்ரவுண்ட் கலர்னு போகணும். ஸோ திரும்ப ஃபார் லூப் வந்து ரிப்பீட் ஆகும். ஸோ 0 போட்டோன்னே ஹலோ வேர்ல்டு வந்து நீ ஒரு பட்டன் கிளிக் பண்ண உடனே ஹலோ வேர்ல்டு ஃபர்ஸ்ட் டைமா ரெட் வந்துடும். நெக்ஸ்ட் டக்குன்னு அடுத்த லூப்புக்கு போகும். ஐ வந்து 2 ஆகும். ஏன்னா ஐ பிளஸ் பிளஸ்ன்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஐ ஈக்குவல் டு ஐ பிளஸ் 1. ஸோ 0 பிளஸ் 1 யாரு? 1. ஸோ ஐ வந்து 1 ஆனோடனே திரும்ப இங்க வந்து இந்த கண்டிஷனை செக் பண்ணும். ஐ லெஸ் தேன் 3. ஸோ திரும்பவும் ட்ரூ தான். ட்ரூ ஆனோடனே இந்த இடத்துல ஐ இருக்க இடத்துல 1 போகும். 1 யார் இருக்கா? ஹலோ நார்வே. அப்போ அவங்களும் ரெட்டா மாறிட்டாங்களா? நெக்ஸ்ட் யாரு? ஐ பிளஸ் பிளஸ் 3 2 மாறும் 1 வந்து. ஸோ 2 ஆனோடனே திரும்ப செக் பண்ணும் கண்டிஷனை. இந்த ஐ இருக்க இடத்துல 2 விடும். 2ல யார் இருக்கா? கிளிக் த பட்டன். ஸோ இவங்க வந்து ரெட்டா மாறுன்னு சொன்னோன்னே இவங்களும் ரெட்டா மாறிடுவாங்க. அடுத்த கண்டிஷன் படி பார்த்தா ஐ பிளஸ் பிளஸ்ல 3 மாறும். ஐ 3 லெஸ் தென் 3ங்கிறது ஈக்குவல்ஸ் டு இல்லாதனால கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடும். ஃபால்ஸ் ஆனோன்னா என்ன ஆகும்? இந்த ஃபார்ல போட்டு வெளியே வந்துடும். வெளியே வந்தோடனே ஃபங்க்ஷனை விட்டே வெளியே வந்துடும். ஏன்னா அவ்வளோதான, ஃபங்க்ஷனுக்குள்ள வேற எதுவும் இல்லை. ஸோ நீ ஒன்ஸ் நீ இந்த பட்டனை கிளிக் பண்ணினா 3மே ரெட்டா மாறிடும். இதுதான். புரிஞ்சுதா எப்படி ஸ்டைல் பண்ணுங்கிறது? ஓகே ஜீவா ஓகே இன்ஃபென்ட் ஓகே. அண்ணா, அந்த கலர் சேஞ்ச் ஆகுங்களா? அது ஆமா வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டைம் ட்ரைட கிளிக் பண்ண உடனே அந்த மூணு மூணு இதுக்கும் கலர் சேஞ்ச் ஆயிருமா? ஆமா இல்லைன்னா மூணுமே. ஒவ்வொரு டைமுக்கும்? ஆஹா, ஒவ்வொரு டைம் கிளிக் ஆ பண்ண வேணாம். நீ ட்ரை இட்னு ஒரு ஆ பட்டன் இங்க வச்சிருக்க. பட்டனை ஒன்ஸ் கிளிக் பண்ண அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ற. ஃபங்க்ஷன் இங்க இருக்கு. ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு ஃபார் லூப் வச்சிருக்கேன். நான் எக்ஸ்பிளைன் பண்றது ஒவ்வொரு கண்டிஷனை சொல்லி சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றேன். இது ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்குள்ள நடந்தும் இந்த லூப்பிங். புரிஞ்சுதுல்ல? ஸோ ஒன்ஸ் நீ கிளிக் பண்ணிட்டனாலே 3மே ரெட் ஆயிரும். பட் செக் பண்றது ஒரு கண்டிஷன் ட்ரூ ஆனோடனே ஹலோ வேர்ல்டு பிரிண்ட் ஆகும். அடுத்த கண்டிஷனுக்கு அது பிரிண்ட் ஆகும். அடுத்து அப்படியே ரெட் மாறும். அவ்வளவுதான். நம்ம கண்ணுக்கு ஒன்றும் தெரியாது. ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல கிளிக் ஆனோடனே 3ம் மாறிடும். ரைட்டா? சரி ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இது ஒரு டிரான்ஸ்வர்சிங். ஸோ இது ஒரு ஒரு கிரிட்டிக்கலான கான்செப்ட் தான். ஓரளவுக்கு சொல்றேன் பாப்போம். நீ ஃபர்ஸ்ட் 3 தான் பிரிண்ட் பண்ற 1 2 3ன்னு. அடுத்து அசைன் பண்ணி அதுக்கு வேல்யூவா ஸ்கிரிப்ட் விச் இஸ் ஜாவா ஸ்கிரிப்ட் மூலமா எப்படி பிரிண்ட் பண்றங்கிறத பார்க்கலாம். ஸோ ஒரு பாடி அதுக்குள்ள ஒரு யூஎல் வச்சிருக்கேன். எல்ஐ போட்டு 1 2 3ன்னு எழுதியிருக்கேன். ஸோ எல்ஐ போட்டாலே டாட் வரும். இன்னொன்று ஏதோ ஒன்று போட்டால் ஸ்டாரு, அது ஸ்டார் இல்லை 1 2 3 வரும். எல்ஐ இல்லைன்னா எல்யூவா மறந்துட்டேன், சாரி. என்னமோ ஒன்று வரும். யூஎலுக்கு பதில் வேற ஏதோ மாறும்னு நினைக்கிறேன். மாறினா அது 1 2 3ன்னு வரும். ஃபர்ஸ்ட் டைம் நான் முன்னாடி படிச்சது மறந்துட்டேன்.
ஓஎல். சே பாவம், சூப்பர், கரெக்ட் அடிச்சிட்டாங்க அஜினா. நான் தான் மத்தாது. சூப்பர்டா சூப்பர். ஸோ ஓஎல் போட்டா அந்த 1 2 3 கான்செப்ட் வரும் கரெக்டா. ஓகே, இப்போ நம்ம அதை எழுதியாச்சு. டிவ் அதுக்குள்ள ஒரு ஐடி அவுட்புட்னு எழுதி பிளாங்கா விட்டுருக்கோம், விச் இஸ் நல்லா வச்சிருக்கோம். இப்போ அந்த அவுட்புட்டை கால் பண்ணி தான் நம்ம இந்த மூணையும் பிரிண்ட் பண்ண போறோம் ரைட்டா. அதை எப்படி பிரிண்ட் பண்ணுவோம்னா ஃபார் லூப் மூலியமா தான். நம்ம எப்படி போன இதுல ஃபார் லூப் போட்டு மூணையுமே அட் அ டைம்ல பிரிண்ட் பண்ணி விச் இஸ் ரெட் கலரா மாத்தணுமோ, இந்த இடத்துல மூணையுமே அட் அ டைம் பிரிண்ட் பண்ண போறோம். ஓகேவா, விச் இஸ் டிரான்ஸ்ஃபர்சிங். அங்க உள்ளதை தூக்கிட்டு வந்து நீங்க கொடுக்குற அவ்வளவுதான் ரைட்டா. ஸோ ரைட், டிவ் வர ஓகே தானே. நான் நெக்ஸ்ட் ஸ்கிரிப்டுக்குள்ள சொல்றேன். ஸோ ஸ்கிரிப்ட்ல ஒரு கான்ஸ்டன்ட் ஒரு வேரியபிளை கிரியேட் பண்றேன், அவுட்புட் அப்படின்னு கிரியேட் பண்ணிட்டு அதுல ஒரு ஐடியா வாங்குறேன். யார் ஐடியா, அங்க உள்ள டிவ்ல உள்ள ஐடி விச் இஸ் ஹியர். இந்த உள்ள ஐடியா வாங்கி அசைன் பண்ணிட்டேன். ஓகே சூப்பர். அப்போ அவுட்புட்ல யார் இருக்கானா, இந்த டிவ் இருக்காங்க. ஓகேவா. தென் லெட் லிஸ்ட் ஈக்குவல் டு டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை டேக் நேம் li. ஸோ எல்ஐல உள்ள இந்த மூணையுமே லிஸ்ட்ஸுங்கிற எஸ் போட்டிருக்கோம், லிஸ்ட்ங்கிறதுல அசைன் பண்ணிட்டேன். ஓகேவா. டேக் நேமை மட்டும் வாங்கிக்க. நீ யூஎல்னு கூட வாங்கலாம், ஆனா சப்போஸ் யூஎல் போட்டு இன்னொரு யூஎல் எழுதினா ரெண்டையுமே சேர்த்து எடுத்துரும். இங்க இருக்கிற எல்ஐ மட்டும் நீ எடுத்திருக்க. ஸோ இந்த மூணும் போய் லிஸ்ட்ல அசைன் ஆயிட்டு ரைட்டா. ஓகே ரைட். இப்போ இங்க பாரு, இந்த ஃபார் லூப் இந்த மெத்தட் நீங்க பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. ஆக்சுவலா இதோட மெத்தடும் இப்போ நம்ம லாஸ்டா ஒரு இதுல பார்த்தோம்ல ஐ பிளஸ் பிளஸ், இதுவும் அதுவும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். எப்படிங்கிறதுலாம் இது வந்து நம்ம மேக்ஸோட ரீஜியமா பார்த்துருப்போம். இந்த ஐ ஈக்குவல்ஸ் டு 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கண்டிஷன் அப்புறம் ப்ளஸ் ப்ளஸ் பண்ணு அப்படின்னு. இது வந்து ஒரு இங்கிலீஷ் வேர்ட்ஸ்ல வந்து முடிச்சிருப்பாங்க. இது ஒரு ஒரு டைப் நீங்க பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. ஸோ இங்க என்ன நடக்குன்னு பாரு. ஃபார் லெட் லிஸ்ட், ஸோ ஒரு லிஸ்ட்டுங்கிற ஒரு வேரியபிளை அசைன் பண்ணிருக்கோம் லெட். ஓகே, ஆஃப் லிஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா லிஸ்ட்டுங்கிற வேரியபிள் எஸ் இல்லாத. ஸோ இந்த இடத்த நம்ம லிஸ்ட்டுன்னு எடுக்க வேணாம், வேற ஏதாவது கலெக்ஷன் எடுத்துப்போம் சரியா. இந்த இதை மட்டும் நீங்க மைண்ட்ல கலெக்ஷன் வச்சுக்கோங்க. அப்படியே மறைச்சு லெட் கலெக்ஷன். கலெக்ஷனுக்குள்ள லிஸ்ட் எல்லாத்தையும் போடுன்னு சொல்றேன். லிஸ்ட்ல யாரு இருக்கா, எல்ஐ இருக்காங்க. எல்ஐல யாரு இருக்கா, 1 2 3 இருக்காங்க. அப்போ நீ வந்து கலெக்ஷன் கூப்பிட்டா இந்த மூணும் வரும். ஓகேவா, அதை தான் அந்த ஆஃப் போட்டு இங்க மென்ஷன் பண்ணியிருக்கான். அது வந்து ஃபுல்லாவே இது ட்ரூவா தான் இருக்கும். இப்போ சப்போஸ் நீ லிஸ்ட்டுக்குள்ள என்னதான் வச்சிருந்தாலும் அது ட்ரூ தான். இது வந்து இது கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸான்னு பிரிண்ட் ஆகாது. புரியுதுல. ட்ரூ ஆனா இதை பிரிண்ட் ஆகுது, ஃபால்ஸ் ஆனா வெளியே போ அப்படின்னு சொல்லாது. எவ்வளோ தூரம் கோடு இருக்கோ அவ்வளோ தூரம் அது பிரிண்ட் பண்ணிட்டே வரும். எவ்வளவு தூரம் கோடு இருக்குன்னு அதுக்கு எப்படி தெரியும், இந்த இருக்குல்ல இந்த லிஸ்ட் மூலியமா தெரியும். இந்த லிஸ்ட் மூலியமா எப்படி தெரியும்னா அதுல நீ எல்ஐ அசைன் பண்ணிருக்க, எல்ஐல யார் இருக்கா, 3 பேர் தான் இருக்காங்க. ஸோ அந்த 3 டைமும் இது ரிப்பீட் ஆகும் இந்த ஃபார் லூப். அதுதான் இந்த ஃபார் லூப்போட டெக்னிக். பட் இங்க பார்த்தேன்னா மேக்ஸ் ரீதியா கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா இந்த ஃபார் லூப் ரிப்பீட் ஆகும், கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சுன்னா அது போயிடும். ஸோ இங்க வந்து பூலியனோட கான்செப்ட் ஒர்க் ஆகும், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு. பட் அங்க அப்படி கிடையாது. எவ்வளவு கண்டென்ட் இருக்கோ அந்த கண்டென்ட் வைஸ் அது ரிப்பீட் ஆகும். ஸோ அந்த கண்டென்ட் எது, இந்த லிஸ்ட் எஸ் போட்டு இந்த லிஸ்ட் இருக்குல்ல இது, இதுல யார் இருக்கானா எல்ஐ, இந்த 1 2 3. அப்போ 3 டைமும் இது ரிப்பீட் ஆகும். எப்படி ரிப்பீட் ஆகணும், ரிப்பீட் ஆன டயத்துல என்ன பிரிண்ட் ஆகணும் அப்படிங்கறத நீ இந்த லைன்ல சொல்ல போறேன். ஓகேவா. ஸோ அவுட்புட் டாட் இன்னர் ஹெச்டிஎம்எல் which is இந்த இதை நீ கூப்பிடுற அவுட்புட் டாட் இந்த லைன்ல நீ பிரிண்ட் பண்ண போறத சொல்றேன். ஓகேவா. பிளஸ் ஈக்குவல்ஸ் டு. ஏன் பிளஸ் ஈக்குவல்ஸ் டு போடுற அப்படின்னா இதுக்கு உண்டான வார்த்தை வந்து உங்களுக்கு டைப் பண்ணி காமிச்சா தெரியும். வெயிட் பண்ணுங்க. எஸ், நம்ம அந்த கோடை அப்படியே பார்ப்போமா, நான் அப்படியே பிரிண்ட் பண்ணட்டா. ஓகே தானே, ரைட் ஓகே. அப்படியே இதுல வந்துட்டு பிரிண்ட் பண்றேன்.
இது நேற்று உள்ளதான். ஸோ இதே இதுக்கு கீழே நான் கமெண்ட் பண்ணிட்டு அப்படி பண்றேன். ஓகேவா? ஓகே. ஸோ ஒரு எல்ஐ ஒரு யூஎல் போட்டு அதுக்குள்ள ஒரு எல்ஐ ஸோ இது வந்து 2 இது வந்து 3. ஓகேவா? ஸோ ரைட் கிளிக் பண்ணி பண்ணீங்கன்னா டாட் 1 2 3 வந்துட்டு ரைட்டா தெரியுதுல எல்லாத்துக்கும். ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், ஒரு ஸ்கிரிப்ட் எடுக்கிறேன். ஓகேவா? அந்த ஸ்கிரிப்டுக்குள்ள என்ன கொடுப்பேன், அதுக்கு முன்னாடி ஒரு டிவ் அவுட்புட்னு ஒரு டிவ் இருக்கணும். ஓகேவா? இது நல்லா இருக்கும். ஐடி வந்து அவுட்புட் அப்படின்னு இருக்கும். ஸோ ஸ்கிரிப்ட்ல ஃபர்ஸ்டே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த ஐடியை வந்து அசைன் பண்ணிக்கிறேன். ஸோ அசைன் ஏ ஈக்குவல்ஸ் டு டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி யாரை அவுட்புட்டை வாங்கி ஏக்கு அசைன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அசைன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லைன்ல என்ன பண்றேன் அப்படின்னா let list or let numbers. ஓகேவா? document dot get element by tag name. யாரை வாங்க போறோம், எல்லையை வாங்கிட்டோம். ஓகேவா? எல்லையெல்லாம் வாங்கி யார்கிட்ட இருக்கு, நம்பர்ஸுங்கிற வேரியபிள்கிட்ட இருக்கு. அவுட்புட்டோட ஐடி அந்த டிவ் யார்கிட்ட இருக்கு, ஏங்கிற வேரியபிள்கிட்ட இருக்கு. சரியா? வச்சுக்கோ. இப்போ ஒரு ஃபார் லூப் எழுதுறோம். ஃபார் let collect of numbers. ஸோ இப்போ என்ன நடக்கு, லாஸ்ட் ஸ்லைட்ல ஸ்லைடு வருதா, இதுல வந்து மேக்ஸ் கண்டிஷனை போட்டு நம்ம ட்ரூ ஆர் ஃபால்ஸா பண்ணோம். பட் இங்க மேக்ஸ் கண்டிஷன் இல்லாம வேர்ட்ஸ்ல. ஸோ அந்த கலெக்ட்ங்கிறது என்ன அப்படின்னா ஒரு நார்மலான ஒரு வேரியபிள். இதை நீ எப்படி சொல்லலாம் அப்படின்னா let collection equals to numbers. இப்படி சொல்றதுக்கு அர்த்தம், நான் கலெக்ட்னு வச்சிருக்கேன், இந்த இடத்துல கலெக்ஷன் போட்டிருக்கேன், நான் கலெக்டே அர்த்தம். ஓகேவா? என்ன அர்த்தம் அப்படின்னா கலெக்ட் இஸ் ஈக்குவல் டு நம்பர்ஸ். ஒரு வேரியபிள்குள்ள நீ நம்பர்ஸை திரும்ப அசைன் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். அது ஏன் மாத்தி மாத்தி அசைன் பண்றீங்க, அது பாட்டுக்கு நம்பர்ஸ்னே கூப்பிடலாம்ல அப்படின்னு சொன்னா ஃபார் லூப்புக்கு ஒரு வேரியபிள் அசைன் பண்ணி தான் நீ ஒர்க் பண்ணணும். ஸோ அதனால கலெக்ட் ஆஃப் நம்பர்ஸ்னாலும் கலெக்ட் இஸ் ஈக்குவல் டு நம்பர்ஸ்னாலும் ஒன்று தான் அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டா? ஸோ அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா நம்பர்ஸ்ல இருக்கிறது எல்லாம் கலெக்டோட அசைன் ஆயிடும். அப்போ நம்பர்ஸ்ல யார் இருக்கா, எல்லை இருக்கா, எல்லையில யார் இருக்கா, 1 2 3 இந்த வேர்ட்ஸ்ல உள்ள எல்லாமே கலெக்ட்ல அசைன் ஆயிடும். ரைட்டா? இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா ஏ டாட் ஏ டாட் அதாவது அவுட்புட் டாட் இன்னர் HTML பிளஸ் ஈக்குவல்ஸ் டு. ஸோ இந்த பிளஸ் ஈக்குவல்ஸ் டுங்கிறது நம்ம இங்க ஆல்ரெடி இந்த இடத்துல டாப்ல பாருங்க, நம்ம ஆல்ரெடி ஐ பிளஸ் பிளஸ் படிச்சிருக்கோம். இதுக்கு அர்த்தம் என்ன, ஐ ஈக்குவல்ஸ் டு ஐ பிளஸ் 1 இதான் அர்த்தம். கரெக்டா? அப்போ பிளஸ் ஈக்குவல்ஸ் டு அப்படின்னா 1 அப்படின்னாலும் அதே தான் அர்த்தம். which is I equals to I plus 1. ஸோ நீங்க என்ன வேரியபிள் கொடுக்குறியோ அந்த வேரியபிள் ஈக்குவல்ஸ் டு பிளஸ் 1. அதாவது நீங்க என்ன கொடுக்குறியோ அது இங்க வரணும், இந்த இடத்துல எதை மென்ஷன் பண்றியோ அதுவா பிளஸ்ஸா அசைன் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த கான்செப்ட் தான் இங்க நம்ம எழுதுறோம். ஸோ ஏ இன்னர் HTML பிளஸ் ஈக்குவல்ஸ் டு டபுள் கோட்ஸ்ல இன்னர் HTML அப்படின்னு எழுதுறேன். அப்படின்னா ஃபர்ஸ்ட் லூப் வரும், என்ன வரும், நம்பர்ஸ் ஆஃப் கலெக்ட். ஃபர்ஸ்ட்ல நம்பர்ல யார் இருக்கா, அதாவது அரே படி பார்த்தா 0 தான் வரும். இந்த 0ல யார் இருக்கா, 1 இருக்கா. அப்போ கலெக்ட் 1 இஸ் ஈக்குவல் டு, அதாவது
ஒரு டைம் கலெக்ட் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு ஆயிடும். கரெக்டா? அதுல நீ என்ன பண்ற அப்படின்னா இன்னர் HTML ஈக்குவல்ஸ் டு, அதாவது இந்த ஆரோ சைன், சாரி ஆரோ சைன் பிளஸ் கலெக்ட் டாட் இன்னர் HTML. இப்போதைக்கு இப்படியே இருக்கட்டும். அங்க வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இன்னர் HTML 1 இன்னர் HTML 2 இன்னர் HTML 3 ஓடி நிக்கி என்ன ஆயிட்டு அப்படின்னா பிரேக் கொடுத்தாதான் தெரியும் வருமோ. சரி பிரேக்கே கொடுத்துரும் எனக்கு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இன்னர் HTML ஈக்குவல்ஸ் டு 1. ஸோ ஃபர்ஸ்ட் அரேல யார் வரா, நம்பர்ஸ்ல ஃபர்ஸ்ட் அரே யாரு 1. ஸோ ஃபார் லூப்ல ஒன்னு ஒன்னா தான் எடுக்கும். கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் 1ல யார் இருக்கா, அதாவது 0th வேல்யூல 1 இருக்கா. அந்த 1 வந்து இங்க வந்து பிரிண்ட் ஆகும். எப்படி பிரிண்ட் ஆகும் அப்படின்னா கலெக்ட் டாட் இன்னர் HTML, அதாவது கலெக்ட்ல தானே அசைன் ஆயிருக்கும். அப்போ நீ கலெக்ட் டாட் இன்னர் HTML சொன்னீங்கன்னா கலெக்ட்ல ஃபர்ஸ்ட் யார் வந்தா 1 வந்தா. ஸோ அந்த இடத்துல 1 வந்து எங்க இருக்காங்க அப்படின்னா இன்னர் HTML இருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த 1 வந்து ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆகி வர வேல்யூ தான் இது. ஓகேவா? பிரிண்ட் ஆயிட்டா நெக்ஸ்ட் திரும்ப மேல லூப்புக்கு வந்து நம்பர்ஸ்ல ரெண்டாவது யார் இருக்கான்னு தேடும். ரெண்டாவது யார் இருக்கா, 2 இருக்கா. ஸோ 2வை வந்து கலெக்ட்ல அசைன் பண்ணி கலெக்ட் டாட் இன்னர் HTML சொன்னீங்கன்னா 2 வந்து அசைன் ஆகி இந்த இடத்துல 2 வந்துடும். அதே மாதிரி தேர்ட் டைம் போகும்போது நம்பர்ஸ்ல யார் இருக்கா, 3 இருக்கா. ஸோ கலெக்ட்ல 3 அசைன் ஆகி கலெக்ட் டாட் இன்னர் HTML யார் வருவாங்க, 3 வந்து வந்துருவாங்க. ஓகேவா? ஸோ இந்த 3 மட்டும் எப்படி பிரிண்ட் ஆச்சுங்கிறது புரிஞ்சுதா? ஸோ மொத்தமா 3 டைம்ஸ் தான் நான் லூப் ஆகும்னு சொன்னேன். 3 டைம்ஸும் லூப் ஆயிட்டு 1 2 3ங்கிறது பிரிண்ட் ஆயிட்டு. அந்த இன்னர் HTML வேர்டு எப்படி வந்துச்சுன்னு இப்போ சொல்றேன். பட் அந்த 1 2 3ங்கிறது எப்படி போய் எடுத்துட்டு வந்துச்சுன்னு புரிஞ்சுக்க முடியுதா? எனிஒன்? திரும்ப நடத்தவா? ஹசீனாக்கு ஓகே, அஜிதாக்கு ஓகே, அனஃபாக்கு ஓகே, ஜீவதஸ்ரீ ஓகே, எல்லாருக்கும் ஓகேவா? ஸோ ரைட், ஓகே. ஸோ இப்போ இங்க என்ன நடந்துச்சு, இந்த கலெக்ட் டாட் HTML திரும்ப திரும்ப ஒன்னு ஒன்னா நம்பர்ஸ்ல யாரெல்லாம் இருக்காங்களோ ஒன்ஸ் பை ஒன்னா போய் செக் பண்ணி வந்து பிரிண்ட் பண்ணிட்டு. ஓகேவா? இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் இப்போ ஜஸ்ட் ஈக்குவல்ஸ் டு போடுறேன். என்ன நடந்திருக்கு, லாஸ்டா என்ன வேல்யூ இருக்கோ அதை தான் எடுத்துட்டு வரும். மீதி ரெண்டை எடுத்துட்டு வராது. பிகாஸ் அது ஒரு டைம் தான் பிரிண்ட் ஆகும். இந்த லைனை நீ ஒரு டைம் தான் பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இதையே திரும்ப போடுறேன். என்ன இருக்கு, ஒன்றும் ஆகாது. அதே தான். நீ 2 லைன் கொடுத்தாலும் 3 லைன் கொடுத்தாலும் அது அதே தான் பிரிண்ட் ஆகும். பட் நீங்க பிளஸ் கொடுத்த அப்படின்னா ஃபர்ஸ்ட் லைன்ல இந்த இது பிரிண்ட் ஆகும். இன்னர் HTML ஈக்குவல்ஸ் டு கலெக்ட் டாட் இன்னர் HTML. யாரு கலெக்ட் டாட் இன்னர் HTML யாரு இருந்தா 1னா ஃபர்ஸ்ட் இருந்தாங்க, பிரிண்ட் ஆயிரும். ஸோ அந்த லைன் வந்துடும். அப்படி பிரிண்ட் ஆயிட்டு பிரேக் கொடுத்துருக்கேன். நம்ம போன இடையில ஒரு செஷன்ல சொன்னோம் HTML கோடை நம்மளால ஜாவாஸ்கிரிப்ட்ல எழுத முடியும். எழுதுனா டபுள் கோட்ஸ்ல எப்படி மென்ஷன் பண்ணி ஆகணும்னு சொன்னேன். ஸோ அந்த மாதிரி இங்க டபுள் கோட்ஸ்ல மென்ஷன் பண்ணா அது பிரேக் ஆயிரும். இந்த இடத்துல பிரேக் ஆகி நெக்ஸ்ட் லைன் வந்துடும். நெக்ஸ்ட் லைன்லயே திரும்ப வந்து HTML இன்னர் HTML ஈக்குவல்ஸ் டு வந்து கலெக்ட் டாட் இன்னர் HTML ரெண்டாவதா இருக்கிற வேல்யூ எடுத்துட்டு வந்து பிரிண்ட் பண்ணும். அடுத்து அதே மாதிரி மூணாவதா இருக்கும். இந்த பிளஸ் போட்டாதான் நான் இங்க காமிச்சோம்ல, இங்க என்ன டைப் பண்ணோம்ல I plus equals to 1 அப்படின்னா என்ன, ஓகே, அதுக்கு என்ன அர்த்தம், I equals to I plus 1. ஸோ இங்க நம்ம இங்க என்ன கொடுத்துருந்தோம், இன்னர் HTML. ஸோ இன்னர் HTML A டாட்ல இருக்கிற, அதாவது அவுட்புட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் லைனை மட்டும் பிரிண்ட் பண்ணி முடிச்சிடும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் லைன் யாரு 1ங்கிறத பிரிண்ட் பண்ணிடும். அப்போ அதே 1 இருக்கிறதுல இன்னர் HTML போட்டு எல்லாரும் வருவாங்க. ரெண்டாவது லைனும் திரும்ப நீ இதுல தானே பிரிண்ட் பண்ணணும், அதாவது அதே அவுட்புட்ல தானே பிரிண்ட் பண்ணணும். வேற எதுலயாவது நீ பிரிண்ட் பண்ற அப்படின்னா இப்போ நீ இந்த இடத்துல இன்னொரு ஐடியை கிரியேட் பண்ணி இன்னொரு பின்னு ஒரு கான்ஸ்டன்ட் அசைன் பண்ணிட்டு பி டாட் இன்னர் HTML அப்படின்னு போட்டு கலெக்ட் ஆகுதுன்னு போட்டீங்கன்னா அது இன்னொரு லைன்ல இன்னொரு டிவ்ல போய் பிளேஸ் ஆதான் ஆகுமே தவிர ஒரே டிவ்ல ஆகாது. ஸோ ஒரே டிவ்ல ஆகணும் அப்படின்னா இந்த ஐயை நீ வந்து ரீக்ரியேட், அதாவது ஃபர்ஸ்ட் ஐ வந்து 0வா இருந்துச்சுன்னா 1ஆ மாறணும் நீ தான் சொல்ற. அப்போ ஐயை வந்து திரும்ப வேல்யூ மாத்திக்கிட்டே இருக்கும்.
அந்த மாதிரி ஒரே டிவ்ல வேல்யூ மட்டும் மாறிட்டே இருக்கணும்னு தான் அந்த பிளஸ் ஈக்குவல்ஸ் டு போட்டு என்ன வேணுங்கிறத அப்படியே கொடுக்குறோம். இப்ப புரிஞ்சுதா எதுக்கு வந்துச்சுன்னு? எனி டவுட்ஸ்? ரசினாக்கு ஓகே, இன்ஃபைன் அனஃபா ஜீவா அஜிதா இன்ஃபைன் ஓகே. அஜிதா எதுவும் டவுட் இருக்கா? ஓகேயா, சரிடா. சரி ஓகே, இந்த லாஸ்ட் ஸ்லைட்ல இருக்கிற ஒன்னே ஒரு கான்செப்டை மட்டும் பார்க்கணும். ஓகேவா? ஓகே, ஸோ இந்த 1 2 3 எப்படி பிரிண்ட் ஆச்சுங்கிறது புரிஞ்சுதா? ஒரு மாதிரி கிரிட்டிக்கலா இருக்கும், ஆனா உங்களால புரிஞ்சுக்க முடியுது பத்தியா? ஆமா, என்னால புரிஞ்சுக்க முடியுது. இப்போ நாளைக்கே ஒரு 2 நாள் கழிச்சு இந்த கோடை எடுத்துட்டு வந்து என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண அப்படின்னு சொன்னா உங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சுதுன்னு வையேன், நீங்க வந்து பெர்ஃபெக்ட், நீங்க வந்து பெஸ்டா இருக்கீங்கன்னு அர்த்தம். நம்ம வேணா இன்னைக்கு என்ன ஃப்ரைடேயா, சாரி தேர்ஸ்டேயா, நம்ம தேர்ஸ்டே வந்து நாளைக்கு வேணா ஒரு செஷன் இப்படி வைப்போம். சும்மா யாராவது ஒருத்தர் மைக் ஆன் பண்ணி சும்மா தைரியமா போல்டா ஏதாவது ஒரு லைன், இந்த லைன் எதுக்கு வந்துச்சு அப்படின்னு நான் கேட்கேன். உங்களால முடிஞ்சா சொல்லுங்க. இல்ல எனக்கு எனக்கு இது பிடிக்கலப்பா, நான் ஜஸ்ட் கவனிக்க தான் வரேன், அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, ஸ்கூல் மாதிரிலாம் போய் எனக்கு பிடிக்கல அப்படின்னா ஓகே, இட்ஸ் ரிலாக்ஸ். நீங்க வந்து கஷ்டப்பட்டு சொல்லணும்ல. பட் யாருக்கா இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பேசலாம். இப்போ யாருக்காவது இந்த மாதிரி இருக்கா? ஐ மீன் இப்போ கொஸ்டின் கேட்கறதுக்கு இல்லை, நாளைக்கு இப்படி கேட்டா என்னால் ஆன்சர் பண்ண முடியும், எனக்கு இது இன்ட்ரெஸ்டட் தான், ஸ்கூல் மாதிரிலாம் ஃபீல் ஆகல, ஓகே தான் அப்படின்னு யாரும் இருக்கீங்களா? இருந்தால் அந்த கொண்டாடுற எம்ஜே அனுப்பி விடுங்க. இல்லை அப்படின்னா இந்த தம்ஸ் அப் போட்டு விடுங்க, டவுன் தம்ஸ் அப். கிட்டத்தட்ட எல்லாருக்கும் ஓகேவா? சரி, எல்லாம் ஓகே. ஸோ ஓகே, நாளைக்கு நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்லைடு ஓப்பன் பண்ணுறேன். இதே கான்செப்ட் தான். ஏன்னா இதுவரை பார்த்த ஜாவாஸ்கிரிப்ட்ல எல்லாமே நம்மளால அறிஞ்சிக்க முடியும், அது லேர்ன் பண்ணிக்க முடியும். நீங்கள் வெளியே போனாங்கன்னா கண்டிப்பாக சொல்ல முடியும். பட் நீங்கள் என்கிட்ட இந்த ஒரு லைன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கே ஒரு ஃபீல் வந்துடும், ஓ நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் படிச்சுட்டோம், ஓகே கம்ஃபர்டபுள், ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனுக்குள்ளே வந்துட்டோம். நீங்கள் வந்தால் மட்டும்தான் நெக்ஸ்ட் ஒர்க்கே உங்களால் பார்க்க முடியும். நீங்கள் வரலைன்னா கண்டிப்பாக எங்கேயும் போக முடியாது. ஸோ அந்த கான்செப்ட் தான். ரைட்டா? ஸோ ரைட், ஓகே. நெக்ஸ்ட் லைனில் இந்த இதில் என்ன கலெக்ஷன் நேமில் என்னெல்லாம் பண்ண முடியுங்கிறத மட்டும் இங்கே சொல்கிறேன். ஸோ விச் இஸ் கால்ட் அஸ் பில்ட் இன் கலெக்ஷன் டு கெட் த எலமெண்ட்ஸ் ஃப்ரம் த டாக்குமெண்ட் அண்ட் டாக்குமெண்ட் டாட் லிங்க்ஸ். கலெக்ஷன் நேம்ஸில் லிங்க்ஸ், ஃபார்ம்ஸ், இமேஜ், ஸ்கிரிப்ட்ஸ், ஸ்லைட் ஷீட்டு, சில்ட்ரன், ஆட்ரிபியூட்ஸ், ஆப்ஷன்ஸ், கிளாஸ் லிஸ்ட் இதெல்லாம் வச்சு இருக்குன்றாங்க. ஸோ என்ன எந்தெந்த டேகுக்கு யூஸ் ஆகுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஏ டேக் அதில் தான் நம்ம லிங்கை ஜென்ரேட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு இந்த டாக்குமெண்ட் டாட் லிங்கை நீ யூஸ் பண்ணும். ஃபார்முக்கு வந்து ஃபார்ம்ஸு, இமேஜ் டேகுக்கு வந்து இமேஜஸ், ஸ்கிரிப்ட் டேக், அதாவது ஸ்கிரிப்ட் டேக் எதுக்குன்னு தெரியுதுல்ல, எங்கேயாவது நீ அசைன் பண்ணியிருப்ப ஜேஎஸ் ஃபோல்டரை, ஸோ அதை எடுக்குது. ஸ்டைல் ஷீட், இந்த லிங்கை ஸ்டைல் பண்ணி எடுப்ப, எக்ஸ்டர்னலாக போட்டிருப்ப தெரியுமா, இந்த இருக்குது சோர்ஸ் ஃபைல் அங்கே இருக்குது எடுத்துக்கோங்க, அந்த மாதிரி சொல்லுவாங்க அதுக்கு. அண்ட் தென் சில்ட்ரன் அப்படின்னா அந்த நோட்லேயே வந்துட்டு எலமெண்ட், பேரண்ட், சைல்டுன்னு சொல்லுவாங்க. அந்த ஆட்ரிபியூட்ஸ், ஆட்ரிபியூட்ஸ் வந்துட்டுனா எப்படி எடுத்துக்கலாம், அந்த இமேஜ் சோர்ஸில் வரும்னு நினைக்கிறேன். எஸ் ஐ தாட். அண்ட் தென் ஆப்ஷன்ஸ் அண்ட் கிளாஸ் லிஸ்ட். கிளாஸ் லிஸ்ட் வந்து நிறைய கிளாஸ் எழுந்திருப்போம், அதுலேருந்து எடுக்கிறது. ஆப்ஷன்ஸ் வந்து ஒரு சாதா ஒரு சின்ன HTML டேக், இந்த ட்ராப் டவுனில் வர டேக் மாதிரி ஒன்று வரும். ஸோ இதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. நீங்கள் இதை ரொம்ப போர் அடிக்கி நான் வந்து ஜாவாஸ்கிரிப்ட்ல வெறியா இருக்கேன், ஃபுல்லாக அப்படியே கரைஞ்சி குடிப்பேன் அப்படின்னா கூகுள்ஸில் போட்டு இதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. டவுட்ஸ்லாம் வந்து என்கிட்ட கூட கேட்கலாம். பட் என்ன கேட்டால் இன்னைக்கு ஸ்லைடில் பார்த்து ஒரு 4-3 எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, இதுவே போதும். உன்னால் டாக்குமெண்ட்னா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ண தெரிஞ்சுக்கிட்டா போதும். நீ எங்கே போனாலும் இப்போ இந்த டாபிக்ஸ்லாம் நம்ம எக்ஸாம்பிளாக பார்க்க போகிறதும் இல்லை, நீங்களா பார்த்து என்கிட்ட டவுட் கேட்டால் என்னால் சொல்ல முடியும். பட் நீங்கள் அவுட் விச் மீன்ஸ் நான் பார்த்தும் எனக்கு இது வந்து தெரியாம நீங்க போனாலும் ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு இந்த இதை நீங்க கூகுள் பண்ணி பார்த்தாலும் உங்களால ரெஃபர் பண்ணி உங்களால லேர்ன் பண்ணி உடனே எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ஒரு கான்செப்டுக்கு வருவீங்க. எப்படி வருவீங்கன்னா, இந்த இதுக்கு முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் புரிஞ்சுட்டு தான். அவ்வளவுதான் மேட்ரு. ஜாவா ஸ்கிரிப்டை பொறுத்தவரை எல்லா கோடிங் லாங்குவேஜும் அப்படிதான். ஓகேவா? பட் எதாவது ஒன்று ஸ்டாண்ட் பைல இருந்தா எல்லாமே ஒர்க் அவுட் ஆகிடும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் ஸ்லைட்ஸு. ரைட், ஓகே. நெக்ஸ்ட் நாளைக்கு வரும்போது இந்த மாதிரி பார்க்கலாம். நான் ஏதாவது கேட்குறேன், ஒன்ஸ் பார்த்துட்டு அப்படியே செஷனை கண்டினியூ பண்ணுவோம்.